ஒருவேளை இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அவர் ரியலைஸ் பண்ணி மீண்டும் திமுக கூட்டணிக்குள் அவர் வந்தா அப்படிலாம் நான் நிகழ்ந்துறாரு. விசிகாவும் பாமகவும் இணைந்தால் இரண்டு சமூகத்துக்கும் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும். அதான் அரசியல் கேள்வி வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க திருக்குறள் பற்றி மட்டும் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்வர் பார்த்தால் இன்னும் அது கூடுதலான செய்தியாக மக்களுக்கு போய் சேரும் என்பதனால் நான் முதல்வரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். போதைங்கிறது வந்து எந்த வடிவத்தில் வந்தாலும் அது போதை தான். அது வந்து கள்ளா இருக்கலாம், சாராயமா இருக்கலாம், விஷ்கியா இருக்கலாம். அரசியல் களத்தில் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியது. முதல்வர் பார்த்தால் இன்னும் அது கூடுதலான செய்தியாக மக்களுக்கு போய் சேரும் என்பதனால் நான் முதல்வரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ஒருவேளை இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அவர் ரியலைஸ் பண்ணி மீண்டும் திமுக கூட்டணிக்குள் அவர் வந்தா உங்களுடைய ரொம்ப அதியூகமான கேள்வி. ரொம்ப அதியூகமான கேள்வி. அப்படிலாம் நான் நிகழ்ந்துறாரு. அதான் அரசியல் கேள்வி வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க திருக்குறள் பற்றி மட்டும் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அரசியல் கேள்வி கேட்டு அது நீங்க கம்ப்ளீட்டா அது டைவர்ட் ஆகிடும். அதை நீங்க தனியா வாங்க, நம்ம அலுவலகத்தில் இயக்குனர் மற்றவங்களுக்கு கருத்து. அனைவருக்கும் வணக்கம். இப்படி பாருங்க இந்த அதனால ஒண்ணும் இல்லை. நீங்க இவங்களுக்கு ஒளி அவங்களுக்கு சரியா போய் சேரணும்ல. அதனால ஓகேவா? ஓகேதான். ஆமா, சரி. இன்னைக்கு ஒரு தலை சிறந்த ஒரு சமூக செயல்பாட்டாளர் வந்து எங்க படத்தோட காட்சி வந்து பார்த்ததுக்கு வந்து நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த படத்தோடைய முன்னோட்டத்தையும் அவர் தான் வெளியிட்டாரு. முதல்வர் பாடல் வெளியிட்டாரு. சார் தான் வந்து ட்ரெய்லர் வெளியிட்டாங்க. இப்போ வந்து இவர் சமூகத்தின் மீது எவ்வளவு ஒரு ஆர்வமாக இருக்கிறார் என்பதை வந்து நாம் காண முடியும். இந்த படத்தை பற்றியும் விரிவாக பேசினாங்க. அவருக்கு வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பற்றி அவரே அனலைஸ் பண்ணி சொல்லிட்டார். இதில் இருக்கக்கூடிய கல் உண்ணாமை, போதைங்கிறது வந்து எந்த வடிவத்தில் வந்தாலும் அது போதை தான். அது வந்து கள்ளா இருக்கலாம், சாராயமாக இருக்கலாம், விஷ்கியா இருக்கலாம். அதனால் வந்து அதை அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. மற்றபடி எங்களை விட அவர் அனாலிசிஸ் வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து உடன்போக்காக இருக்கட்டும், எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், காலையில் கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் கூடுறத வந்து வள்ளுவர் எவ்வளோ எதிர்க்கிறாரு, பழகி தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து கல்யாணம் பண்ணுங்கிறத வள்ளுவர் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறாரு. அது இன்றைய சமூகத்துக்கு ஒரு தேவையான விஷயம்.